நார்மல் நீடில் வச்சே ப்ரைடல் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணலாம்? ஃபுல் டிசைனே நார்மல் நீடிலில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அழகான இந்த மாதிரி ஒரு ப்ரைடல் ஒர்க் நம்ம பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ இதில் நான் காட்டலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் சுபா. நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு நெட்வொர்க். ஓகேவா? நெட்வொர்க்கில் நார்மல் நீடில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சின்ன கொம்பு மாதிரிலாம் கீழே வந்திருக்கு. எல்லாமே நார்மல் நீடில் தான். ஆல் ஓவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் நீடிலே பண்ணியிருக்கேன். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காட்டுறேன். டீட்டெயிலாக பாருங்கள். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். எல்லாமே அப்கமிங் இல்லை. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம போவோம். இதுதான் ட்ரேசிங் பண்ணது. அதாவது ஒரு சின்ன நெக் பேட்டர்ன் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பாருங்கள், நான் இதுதான் நெட்டு துணியை சேர்த்து நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம போட் நெக் மாதிரி வருது. நடுவில் ஒரு சின்ன கேப் வருது. இந்த இடம் மட்டும்தான் நமக்கு நெட் இருக்க போகுது. இது ஓப்பன், இது ஃபுல் ஓப்பன். இங்கே நெட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த நெட்டை நம்ம சின்னதாகவும் வச்சு நம்ம பின் போட்டு வச்சுருக்கலாம். ஹெட் பின் வச்சு நான் இது காட்டோடையே சேர்த்து நான் வச்சனால இதை நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது. இதை மட்டும் இப்போ கட் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி நல்ல ஒரு வயலட் கலரில் சில்க் த்ரெட்டில் வச்சு ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன் ஜரியில் கொடுக்கல அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஜரி விசிபிளாக தெரியும். இது தெரியாது. நம்ம அதே கலரில் போடுறப்ப நம்ம மேலே ஃப்ளவர்ஸ்லாம் போடுறப்ப இந்த நம்ம ஸ்டிச் பண்ணது உள்ளே போயிடும். அவ்வளோவா தெரியாது. தெரிஞ்சாலும் நம்ம ஆடாக இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக பாருங்கள். ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணி கட் பண்ணிக்கிறேன். துணி எந்த டேமேஜ் ஆகாமல் குட்டி சிசர் வச்சோ கட்டர் வச்சோ மெதுவாக ட்ரை பண்ணி கட் பண்ணுங்கள். நிறைய கட் ஒர்க் போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸை பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். அதில் நிறைய நெட்வொர்க்லாம் எல்லாமே நான் போட்டிருக்கேன், டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக தெரியுதா? இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடுவோம். பார்த்து துணி மெதுவாக கட் ஆகாமல் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கனால துணி கட் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. பிகினர்ஸ் மெதுவாக பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஜரி த்ரெட்டும் கொடுக்கல, நார்மல் த்ரெட்டில் தான் நம்ம தைச்சிருக்கோம். அப்போ நம்ம ரொம்ப சேஃபாக தான் நம்ம பண்ணணும். இது அப்புறம் பண்ணிக்கலாம். நடுவு ஹோல் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர், அதாவது ரிங் நாட் ஃப்ளவர் போடணும். ரிங் நாட் போடுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதாவது ஜர்தோசியில் வயலட்டு, சில்வரு, கோல்டு எல்லாமே எடுத்திருக்கேன். அதே மாதிரி கட் பீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கோதுமை பீடு எடுத்திருக்கேன். ஒயிட் பேர்ல் எடுத்திருக்கேன். இது கட் பீடு, கோல்டு கட் பீடு. அது இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸில் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். எப்பயுமே த்ரெட் ஒர்க் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுக்கணும். முடிச்சாதான் அடுத்து இந்த ஒர்க்லாம் பண்ணுறப்ப நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ரிங் நாட் நம்ம முடிச்சுக்கலாம். இது 6x6 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். 6x6 எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் மாடலுக்கு ஒன்று போட்டு பார்த்தேன். இப்போ செகண்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஆக்சுவலி என்னென்ன மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தனால ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி ஒரு ஃப்ளவர் நான் போட்டு பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு போடுறப்போ அந்த கன்ஃபியூஸ் வராது. அதனால தான் சரி ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு செகண்ட் ஃப்ளவர் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு பார்த்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ரிங் நாட் போட்டுக்குவோம். சரியா? ரிங் நாட்டுக்குமே நான் பழைய வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் இமீடியட்டாக அதை பார்க்கலாம். பிகினர்ஸ்க்காக நிறைய நான் போட்டிருக்கனால 1 month கோர்ஸ் போட்டிருக்கேன். நிறைய இது ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயும் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இமீடியட்டாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ரிங் நாட் வெளியே வர்றப்போ ரிங் நாட் அதாவது ஒரு பெட்டல் 12 to 13 அந்த மாதிரி வருது. 12-13 பெட்டல்ஸ் மாதிரி நமக்கு வெளியே ரவுண்டில் வருது. உள் ரவுண்டில் ஒரு 5 பெட்டல்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ரிங் நாட் கொடுக்குறப்ப ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ரிங் நாட் பண்ணுறப்பையோ ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறப்பையோ எப்பயுமே நீடிலுக்கு நம்ம என்ன ஒரு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நூல் எடுத்தால் போதும். ரொம்ப லென்த்தாக நூல் கோர்க்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ரொம்ப லென்த்தாக எடுத்துடாதீங்க. சிக்காகி அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதே நமக்கு ஒரு மாதிரி
தலைவலியை கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். நம்ம வேணுன்னா திருப்பியோ கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 2-3 ஊசியில் வந்து நம்ம ஏற்கனவே கோர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறப்ப கண்டினியூஸாக நம்ம பண்ணலாம். நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு 4-5 ஊசியில் வந்து என்னென்ன தேவையோ நம்ம என்ன அளவுக்கு வேணுமோ நம்ம எடுத்து வச்சுக்கிறது. எடுத்து நூலை நம்ம கோர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து தடையில்லாமல் நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே தடவை கோர்த்து வச்சிட்டோம்னா கோர்க்கணுமேன்ற அந்த சோம்பேறித்தனம் இருக்காது. மொத்தமாக நமக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. உள் பகுதியிலையும் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ ரிங் நாட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பீடு எங்கெங்கே கொடுக்கலாம், என்னென்ன ஜர்தூசி எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஒரு கொம்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த ஒரு கொம்புக்கு மட்டும்தான் நான் வந்து கட் பீடில் வந்து ஒரு செயின், அதாவது கட் பீடில் செயின் போடுறேன். இது மட்டும்தான் ஆரி நீடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையுமே நீங்கள் நார்மல் நீடிலே 1/1 எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் எதுக்காக ஆரி நீடில் பண்ணால் எனக்கு ஒர்க் வந்து சீக்கிரம் முடியும், அதனால தான் இது வந்து ஆரி நீடில் பண்ணியிருக்கேன். ஆரி தெரியாதவங்க ஐயோ இது மட்டும் நம்ம எப்படா பண்ணுறது அப்படின்ற பயம் வேணால் நார்மல் நீடிலே பண்ணலாம். 1/1 கொடுத்து நீங்கள் அப்படியே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஃபினிஷிங்கில் ஒரு சின்ன பேர்ல் பீடு வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு 3mm பேர்ல் பீடு என்கிட்ட இருக்குது. அதை வச்சு அந்த கொம்போட எட்ஜு மட்டும் பாருங்கள், அந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு நாட் போட்டு முடிக்கிறப்ப அது அழகாக இருக்கும், ஹைலைட்டாக தெரியும். அந்த கோல்டு பக்கத்தில் அந்த பேர்ல் இருக்கிறப்ப ஒரு ஹைலைட்டாக தெரியும் இந்த இடத்துல. அப்போ இப்போ 3 இது வந்து நான் ஜர்தோசியில் வைக்க போகிறேன். ஜர்தோசியில் லேசி டேசி பண்ண போகிறேன். இந்த ஜர்தோசியில் லேசி டேசி வந்து இது வந்து நான் 1 சென்டிமீட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். 1 சென்டிமீட்டர் எடுத்தால் தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக வருது. ஜர்தோசியில் வந்து நம்ம லேசி டேசி பண்ணுறப்ப நார்மல் நீடில் தான் கரெக்டான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஆரி நீடில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. இதுதான் அழகாக வரும். நம்ம எங்கேருந்து அடியிலேருந்து குத்தி எடுக்கிறோமோ திருப்பி அதே இடத்துல ரிட்டன் நம்ம குத்தி கொண்டு போகிறப்ப அழகாக அது வந்து ஒரு திலகம் ஷேப் ஃபார்ம் ஆகும். அதுதான் நமக்கு வந்து லீஃப் மாதிரியே இருக்கும். சரியா? அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் அழகாக இருக்கா? அவ்வளோதான். உள்ளே நான் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் அந்த கர்வ் மட்டும்தான். லேசி டேசியில் ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போடுவோம்ல, அந்த கர்வ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். என்னடா இவ ஸ்டிச்சஸ் நேம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கா, இதெல்லாம் நமக்கு போட்டு டீட்டெயிலாக மெதுவாக சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாமே பழைய வீடியோஸில் இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்று நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தோம்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் ஸ்லோவாக காட்டிட்டு மற்றதை வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இதே ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள். ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. ஜர்தோசி தைக்கிறது வந்து பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நூல் மட்டும் நமக்கு வந்து அந்து போகாத மாதிரி, சிக்காகாத மாதிரி நீங்கள் வந்து ஜர்தோசியை கட் பண்ணுங்கள். ஜர்தோசி கட் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த முனையில் எந்த பிசுறு இல்லாமல் நல்ல ஒரு சிசரோ கட்டரோ வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது நமக்கு. உள்ளே அதே மாதிரி ஜர்தோசி கோர்க்குறப்ப மெதுவாக கொண்டு போய் கீழே வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஒர்க் பண்ணுங்கள். சரியா? அப்போ தான் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து அது பிசுறு இல்லாமல் கிடைக்கும். இப்போ வந்து இந்த 3 பெட்டல் கொடுத்தாச்சு. இப்போ சைடில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேர்ல் பீடு இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துலையும் ஜர்தோசி உங்களுக்கு சில்வர் கலர் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த பேர்ல் பீட் கொடுப்பேன். இந்த மாதிரி இதையும் முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். அதாவது ஒயிட் கலர் நூல் இருக்கிறப்ப ஒயிட்டில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுருங்க. அடுத்து கோல்டு கலர் ஒர்க் பண்ணுறப்ப கோல்டு நூல் எடுத்துக்கோங்க. அந்தந்த கலரில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கோல்டில் ஒயிட்டில் கோல்டோ பண்ணுறப்ப அது வந்து தனியாக நமக்கு தெரியும். இதுனா எதுவுமே தெரியாது. அதனால தான் ஒயிட்டுக்கு ஒயிட் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக நான் வந்து ஜர்தோசி லேசி டேசி கொடுத்துட்டேன். இதில் வந்து 2 கொம்பு தான் வரும். ஃபஸ்ட்டு மேலே வந்து 3 கொடுத்தேன். இது சைடு வந்து 2 கொம்பு தான். இந்த மாதிரி இப்போ கீழேயும் வரும். கீழே வந்து கோல்டில் கொடுக்கணும். சரியா? சைடில் வந்து இந்த சில்வரில் கொடுத்த மாதிரி கீழே பாருங்கள் 2 கோல்டு. அதே மாதிரி இந்த சைடில் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா குட்டி குட்டி பீடு வச்சு இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நடுவில் இது பாருங்கள், இது ஒரு ஜர்கான் ஸ்டோன், நல்ல ஒயிட்டு ஜர்கான் ஸ்டோனு பாருங்கள், தெரியுதா? இந்த ஸ்டோன் வந்து அடியில் வந்து ஹோல் இருக்கும். இந்த ஸ்டோனுக்கு அடியில் ஹோல் இருக்கிறதுல நம்ம வந்து ஊசியை நல்லா கோர்த்து இதை தச்சிடணும் நடுவில் வச்சு. இது ஒட்டக்கூடாது. ஒட்டினோம்னா நமக்கு நிற்காது. அதனால் நல்லா தைச்சிடணும். இதை உள்ளே வச்சு 2 தையல் கூட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். நடுவில் இந்த மாதிரி வைக்கிறப்ப நல்லா அது வந்து ஒரு எம்போஸாக அழகாக நல்ல பளபளன்னு காட்டும். நார்மல் ஸ்டோன் ஒட்டுறதை காட்டிலும் இந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், எம்போஸாக இருக்கிறனால அழகாக தெரியும். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
அப்போ வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் தெரியும் அது பார்க்குறதுக்கு. எனக்கு இது வந்து ஆக்சுவலி ஒரு பிரைடலுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க என்கிட்ட கேட்டது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஜர்தோசி வேண்டாம், கொஞ்சம் வந்து அங்கங்கே த்ரெட் ஒர்க் எனக்கு வேணும், எனக்கு வந்து ரிங் நாட் பிடிக்கும், அதை பண்ணித்தாங்கன்னு சொன்னனால இந்த ஃப்ளவர் வந்து நான் ரிங் நாட்டில் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணி காட்டியிருக்கேன் அவங்களுக்கு. ஓகே, இப்போ சைடில் உள்ளே வந்து ஒரு 3 mm பீடு வச்சிடுறேன். அதாவது சில்வருக்கு 3 mm பீடு வந்து ஒயிட் கலரில், ஒயிட்டுக்கு ஒயிட்டு, அதே மாதிரி கோல்டுக்கு வரப்போ 4 mm பீடு என்கிட்ட இருக்குது. அந்த பீடை வச்சு அதை காட்டலான்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4 mmக்கும் 3 mmக்கும் லைட்டாக லோ சைஸ் மாறும், ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. என்கிட்ட இருந்துச்சு அது, அதனால் சரி அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்த வந்து ஒரு சம்கி, ஒரு பேர்ல் பீடு, அதுக்கப்புறம் ஜர்தோசி, இந்த 3ஐயும் வச்சு ஒரு சின்ன கொம்பு மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுறேன். இதுவுமே அழகாக தெரியும். ஒரு 3 கொம்பு வைக்கிறப்ப இது அழகாக அந்த விரிஞ்சு இருக்கும். அந்த கேலக்ஸ் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃப்ளவர்லலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த ஜர்தோசி நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படி எவ்வளோனா 1/2 inch தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லைசி டேசி வந்து 1 சென்டிமீட்டர் பண்ணியிருந்தேன், 1 சென்டிமீட்டர் அளவுது. இது வந்து 1/2 inch தான். இன்ச்சில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவு தான். 1/2 inch கூட சொல்ல முடியாது, அந்த 1 inch 10 லைன் இருக்குன்னா அதில் 1 லைன் அளவு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த அளவு வச்சாதான் இந்த கேலக்ஸ் எல்லாருக்குமே கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து சம்கி வைக்கிறோம், சம்கி வச்சு பீடு வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் ஜர்தோசி வைக்கிறோம். ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி வச்சு கூட வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் மெட்டீரியல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறனால அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எப்பயுமே இந்த த்ரெட் ஒர்க் பண்ணுறப்ப ஃபேன் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. அடியில் நூல் அதுவே லாக் ஆகிக்கிறோம். லாக் ஆகி எதாவது நாட் ஆகி விழுந்து நமக்கு அது ஒரு பெரிய ஒரு சிரமமே கொடுக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் ஃபேன் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். உள்ளேயே நான் கொடுக்குறது பார்த்தோம்னா ஒரு சுகர் பீடும், அதாவது வயலட் கலரில் கட் பீடு வச்சுருக்கேன், அதை வச்சு ஃபில்லிங் பண்ணிடுறேன். சரியா, ஜர்தோசிக்கு உள்ளே கொடுக்குறப்ப அந்த மாதிரி கொடுத்துட்றேன். அப்போ வந்து அது இன்னும் அழகாக தெரியும். அங்கங்கே இந்த மாதிரி எல்லா கலரையும் நீங்கள், அதாவது சாரியோட கலர் வந்து ரொம்ப அழகான ஒரு டிஷ்யூ சாரீ, இது டிஷ்யூ சில்க் சாரீ, ஒயிட்டு கோல்டு அந்த லாவெண்டர் 3 கலர் தான் மிக்சிங்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் பண்ணுறப்ப அது அழகாக தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே வைக்கிறப்ப அதே மாதிரி தான், சம்கி, ஒயிட் பீடு, கோல்டு ஜர்தோசி அந்த மாதிரி வச்சிடுறேன். வந்து லாவெண்டர் வைக்கிறோம், அடுத்து கோல்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் காட்டுறப்ப ஆல் ஓவர் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது, எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் அந்த நெருக்கமாக இருக்கா, அதே மாதிரி பண்ணணும். சரியா, எந்த கேப்பும் நமக்கு தெரியக்கூடாது. மெயினாக அடியில் நம்ம நார்மல் அந்த ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது மறையணும். அது தெரியாத மாதிரி அந்த இடத்துலையே நம்ம ஃப்ளவரோ ஏதாவது இந்த மாதிரி சீக்வன்ஸோ வச்சு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறப்ப அந்த கேப் வந்து நமக்கு தெரியாது. சில்க் த்ரெட்டில் தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. நார்மல் வந்து தையல் நூல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நூல்லே இதே கலரில் ரெட்டுக்கு ரெட்டு, இல்லைனா இப்போ வயலட்னா வயலட்டுக்கு வயலட், அந்த மாதிரி அதுலேயே நம்ம செயின் கொடுத்துக்கலாம். செயின் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் கட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. ஜரி த்ரெட் இல்லாமல் நூலில் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ உள்ளே அது பாருங்கள், இந்த இடத்துலலாம் மேலே குட்டி குட்டியாக எப்படி வச்சு தைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மெதுவாக பாருங்கள்.
சம்கி வைக்கிறப்ப ஃபில்லிங் அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறப்ப அந்த வந்து கிளாஸியாக ஒரு அழகான லுக் தெரியும். அந்த சம்கியும் கட் பீடும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஷைனிங்கே ஒரு தனியான ஒரு லுக் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர் நூலில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து கோல்டு கலரில் கோல்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ கோல்டு இது ஆன்டிக் பீடும் ஒரு சம்கியும் வச்சு ஒரு அக்கன்னா ஷேப்பில் அங்கே வந்து மேலே கடைசி இடத்துல வைக்கிறேன். இந்த மாதிரி எங்கே என்ன நூல் தேவைப்படுதோ அதே கலரில் கொடுத்து பழகுங்க. அப்போ தான் நமக்கு வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, டிசைன் அழகாக வரும். ஒரே கலரில் கொடுக்காதீங்க. ஆன்டிக் பீடு வந்து ரொம்ப அழகான ஒரு கலரு. அது வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணாமல் அங்கங்கே நம்ம கொடுக்குறப்ப அது இந்த ஷைனிங் ஒரு தனியாக தெரியும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும். ஃபுல்லாக இதெல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புட்டாஸும் போட்டேன் அங்கங்கே. ஒரு சம்கி, ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு நான் புட்டாவும் போட்டேன். நடுவுலையும் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து ஹேண்ட் பாட் இதுக்குமே நான் வந்து ஸ்லீவில் வந்து நான் நெட்டை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். சேம் இந்த இடத்துல மட்டும் அந்த ஃப்ளவர் போடணும். போட்டுட்டு அதே டிசைன் தான் இந்த கீழே வந்து கட் பீட் வச்சு லைன்ஸாக வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே பண்ண அதே தான் த்ரெட் ஒர்க்கில் நம்ம ஒர்க்கை முடிச்சுக்குவோம். அது வந்து ரிங் நாட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எப்படின்னு பார்த்துடலாம் ஈஸியாக. இதுவும் 6x6 தான் எடுத்திருக்கேன். டபுள் ரிங் நாட் போடுறேன். டபுள் ரிங் நாட் போடுறப்போ தான் ரொம்ப அழகாக அது ஃப்ளஃபியாக தெரியும். சிங்கிளை விட டபுள் வந்து அழகாக க்யூட்டாக வரும் அது. அதனால் குடும்பம் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி வர்ற இடத்துல டபுள் ரிங் நாட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நான் 6x6 தான் எடுத்திருக்கேன். சிலவங்க 4x4 எடுப்பாங்க. அது அவங்கவுங்க ஃப்ளவரோட அளவு பொறுத்து அவங்க சாய்ஸ். ஓகேவா? எனக்கு வந்து இந்த அளவு போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த அளவு எடுத்திருக்கேன். 6 எடுத்தோம்னா அதை மடிக்கிறப்ப நமக்கு 12 ஸ்டாண்ட்ஸ் கிடச்சிடுது இல்லையா? அதே போதும் நமக்கு. இப்போ இது ஃபுல்லாக இந்த நெட்டில் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நெட்ஒர்க் பண்ணுறப்ப மெதுவாக பண்ணுங்கள். கிழிஞ்சிரும். டக்குன்னு பண்ணுறப்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்ப கிழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சேம் அதே தான். திருப்பி அதே ரிங்னோட தான் இதுலேயும் அதே மாதிரி தான். 12 இல்லைனா 13, மேக்ஸிமம் 14 பெட்டல்ஸ்க்கு மேலே போகாது. அந்த அளவு தான் நான் போட்டிருக்கேன். 12 பெட்டல்ஸே போதுமானது. நம்ம ஆப்போசிட் போகிறப்ப 12 பெட்டல்ஸ் இல்லை 13 பெட்டல்ஸ் தான் வரும் அவுட்டர் லைனில். இன்னர் பார்ட்டில் 5, அவ்வளோதான். 5 போடுறப்ப அழகாக இருக்கும் அது. ஜர்தோசிக்குரிய நீடில் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10 சைஸ் நம்பர் 10 தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா ஒல்லியாக இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. இது வந்து ரிங் நாட் நம்ம பண்ணுறப்ப ரிங் நாட்டுக்குரிய நீடில் நம்ம எடுத்துக்கோங்க. ரிங் நாட்டுக்கு நல்ல ஐபாட் வந்து பெருசாக இருக்கணும். 18.5 சொல்லி ஒரு அளவு இருக்குது. அது வந்து நல்ல பெருசாக இருக்கும். அது நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப திக்காக பெருசாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நம்பர் 5 தான் யூஸ் பண்ணுறேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. நீடில் நம்பர் 5 நமக்கு வந்து இந்த ரிங் நாட்டுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லேசி டேசி எல்லாத்துக்குமே அதுவே போதுமானது. நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறம் உள் பார்ட்டில் இந்த மாதிரி இது ரொம்ப வந்து கிராண்டான ஒர்க்கு தான். கிராண்டான ஒர்க் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணாமல் இவ்வளோ கிராண்டாக பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கலாம். அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோவே போட்டேன். இதில் சிலது வந்து என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை. ஏன்னா கொஞ்சம் வந்து நான் தனியாக இருந்தனால என்னால் பண்ண முடியலை. மொபைலும் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. அதனால் பண்ண முடியலை.
என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே ஃப்ளவர் தான், சேம் என்னென்ன அதில் போட்டேனோ அதே தான் பாருங்கள், அதே தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து கோல்டு பீட் கொடுக்குறேன். கோல்டு கட் பீடு, கட்டானா பீடு வந்து ஒரு லைனும், அதே மாதிரி அடுத்த லைன் வந்து லாவெண்டர் கலரில் என்கிட்ட இருந்துச்சு, நல்ல அந்த வயலட் மாதிரி இருக்கிற கலரில் ஒரு லைன் கொடுக்குறேன். மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொடுக்குறேன். கோல்டுக்கு ஒரு 4 mm பீடு அங்கங்கே ஹைலைட்டாக காட்ட போகிறேன். ஒரு 2 இன்ச் கேப்புக்கு நடுவில் இந்த மாதிரி வைக்கிறப்ப ஹைலைட்டாக தெரியும். அதே மாதிரி வயலட் கலருக்கு வந்து பேர்ல் கலர் வைக்கிறேன். அப்போ வைக்கிறப்ப வந்து அந்த லைன்ஸே வந்து அங்கங்கே தூக்கி அழகாக காட்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் வயலட்டாக இல்லாமல் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும். உங்களோட சக்கரி இருந்தால் நீங்கள் சக்கரியும் வைக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். என்கிட்ட பீடு இருக்கனால நான் பீடை வச்சு ஏற்கனவே நம்ம பீடு ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ளவருக்கு, அதுக்கு ரிலேட்டடாக அதை வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை காட்டிட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கோல்டும் அந்த ஒயிட் கலர் பீடும் பாருங்கள் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுதா, நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஸ்லீவ் பார்ட்டு. இதுக்கு அவங்க ஹேங்கிங்கும் கேட்டிருந்தாங்க, நான் ஹேங்கிங்கும் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கனால இதை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் காட்டலை, நான் ஹேங்கிங் பண்ணதை மட்டும் காட்டுறேன். பாருங்கள் வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணுனாலும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன், நம்பர் டிஸ்பிளேயில் வரும், செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.